கடலூரில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் பரிதவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், கடலூர் பகுதி மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள், அதனை சரி செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்ற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமாக அபிநயா, 2 நாட்களாக வெஞ்சல் புயல் காரணமாக கடுமையான சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையில் கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடானது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு மழை சற்று இல்லாத நிலை காணப்பட்ட நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து 1,70,70,000 கன அடி நீர் என்பது இரவோடு இரவாக திறந்துவிடப்பட்டிருப்பதால் தற்போது கடலூர் மாவட்டத்தில் 43 கிலோமீட்டர் என்பது தற்போது தென்பெண்ணை ஆறு பரவி ஓடுகிறது. இந்த சூழ்நிலையில் கரையோரம் இருக்கக்கூடிய குண்டு சாலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திடீர் குப்பம் மற்றும் குண்டு உப்ளவாடி, தாழங்குடா என இந்த வழியாகத்தான் வங்கக்கடலில் கலக்கிறது. இப்போ இந்த கரையோரம் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் தற்போது தண்ணீரில் மிதக்குகின்றன. அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கழுகு பார்வை காட்சியிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய தரைப்பாலம் மூழ்கி கரைபுரண்டு ஓடும் வெள்ளம் எப்படி தடுப்பது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் மணல் மூட்டைகளையும் தற்போது அடுக்கிக் கொண்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சார், இப்போ இந்த இரவோடு இரவா அதிக அளவில் தண்ணீர் என்பது வந்திருக்கிறது. கரையோரம் இருக்கிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேரை மீட்டிருக்கோம், அவங்களுக்கு எந்த மாதிரி அறிவுரை கொடுக்குறீங்க? இப்போ நமக்கு இயர்லி மார்னிங் நமக்கு சாத்தனூர் டேம்லேருந்து இன்றைக்கி பெரிய அளவில் நமக்கு தண்ணி டிஸ்சார்ஜ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தென்பெண்ணையார் ஆறில் ஒரு 80,000 to 90,000 கியூசெக்ஸ் டிஸ்சார்ஜ் போயிட்டுருக்கு. இதனால் இந்த தாழ்வான பகுதிகள், ஆற்றங்கரையை ஒட்டிய தாழ்வான பகுதிகள் பாதிப்படைந்திருக்கு. குறிப்பாக நமக்கு 19 பஞ்சாயத்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அழகிய நத்தம், தாழங்குடா, நத்தமேடு, இந்த மாதிரி ஒரு 19 பஞ்சாயத்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அவங்க எல்லாத்தையும் ஷெல்டர்ஸும் மண்டபத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணுறதான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 300 பேர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். மீதி ஷிஃப்டிங்கும் இப்போ போயிட்டுருக்குது. அந்த மண்டபத்தில் நம்ம தேவையான உணவு, தண்ணீர் வசதிகள் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஆற்றின் கரையோரம் நம்மளே பார்க்க முடியுது. அதிக அளவில் தண்ணி ஏறிட்டே இருக்குது. இப்போ மணல் மூட்டைகளை வைக்கிறோம், அதையும் தாண்டி வருது. இப்போ ஒரு சில மக்கள் அங்கேயே இருக்காங்க, அவங்களை எப்படி கொண்டு வருது? மாடியில் இருக்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம கொண்டு வருது? நமக்கு அதுதான் நம்ம மார்னிங் ஒரு கிட்டத்தட்ட 4 மணிலேருந்தே இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். அப்போ இருந்தே மக்களை எவாக்குவேட் பண்ணோம். இங்கே குறிப்பாக இந்த ஏரியாவிலலாம் நம்ம அந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் மூலமாக சொல்லியிருந்தோம். அவங்களே ஒரு நெட்வொர்க் மூலமாக போட்டு அவங்க நிறைய பேர் இப்போ வெளியில் வந்தாங்க. இன்னும் சில பேர் வராமல் இருக்காங்க. பட் நமக்கு ஒரு ஸ்டாண்ட் பையாக நம்ம போட்ஸும் ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு 40 போட் நமக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இருக்குது. அது நமக்கு தேவையான இடத்துல நம்ம டிப்ளாய் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக நம்ம வச்சுருக்கோம். மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தற்போது கரையோரம் இருக்கக்கூடிய அழகிய நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீட்பு பணிகள் அதிகமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்தாக இந்த பகுதிகளில் அனைத்து துறை அதிகாரிகளும் முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் கரையோரம் 43 கிலோமீட்டர் பரவில் கொண்ட வங்கக்கடல் கலக்கக்கூடிய நிலையில் தற்போது கடலூர் மாவட்டமே தற்போது தத்தளித்து வருகிறது. ஒருபுறம் கரைபுரண்டு ஓடுகின்ற தென்பெண்ணை ஆற்று வெள்ளப்பெருக்கு, மற்றொரு புறம் கடுமையான நகரப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு என 2 பகுதிகளிலுமே தற்போது கடுமையான மக்கள் சிரமத்தை சந்தித்து இருக்கிறார்கள். கடலூர் மாவட்ட எஸ்பி தற்போது நம்மிடம் இருக்கிறார். சார், இப்போ நம்ம காவல்துறை சார்பில் என்னென்ன மீட்பு பணிகள்லாம் நடைபெறுது? இப்போ கரையோரம் இருக்கிற மக்களை எந்த அளவுக்கு மீட்டு? கரையோரமாக இருக்கின்ற மக்கள் கரையோரமாக இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அகற்றம் செய்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வர செய்வதற்காக முயற்சிகளில் ஒவ்வொரு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அடையாளப்பட்ட இடம் காணப்பட்டு அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றுவதற்கு காவல் அலுவலர்கள் போய் ஒலிபெருக்கி மூலமாகவும் வாய் மூலமாகவும் அவர்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் மூலமாக சொல்லி அவங்களை பாதுகாப்பான இடங்கள் வர வச்சிருக்கிறோம். அந்த இது போக தண்ணி செல்லுகின்ற இடங்களில் யாரும் வேடிக்கை பார்ப்பதற்காக நிற்கிறது, அதுபோல் செல்ஃபி எடுக்கிறோம், இது போன்ற விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதை தடுக்கும் முகமாக அதுக்கும் தனிப்பட்ட பிரத்யேகமாக ஒவ்வொரு பகுதிக்கும் காவலர்கள் நியமித்து அந்த வேலை யாரும் செய்யக்கூடாது அப்படின்றது தடுக்க முடியுமா செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக, அதாவது கடலூர் மாவட்ட எஸ்பி குறிப்பிட்டது போல் யாரும் கரையோரம் செல்ல வேண்டாம் என்று தற்போது எச்சரிக்கை காவல்துறை மூலம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடலூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரேம்.